அவ்வளவுதாங்க. கமருதனுக்கு ரெட் கார்டு கொடுத்துருவாங்க போல. ஏன்னா இப்போதைக்கு ப்ரோமோவை பார்க்குற வரைக்கும் அப்படி தான் தெரியுது. இன்னைக்கு எபிசோட்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோலேயே நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி அந்த கார் டாஸ்க் வந்து காமிக்கிறாங்க. அந்த டாஸ்கில் மொத்த பேரையும் தூக்கி ஒரு காரில் அடைச்சோன்னே மொத்த பேருக்கும் உள்ள இருக்க வன்மங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எட்டி பார்க்குது. அதாவது டே விக்கல்ஸ் உன் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் ஒரு பஞ்சாயத்தை உருவாக்கி விட்டியடா அப்படின்ற மாதிரி தான் அந்த ப்ரோமோவை பார்க்கும்போது இருக்குது. பார்வதியும் கமருதனும் என்ன அழிச்சடையம் பண்ணால் உனக்கு என்னடா நோகுது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஏற்றி விட்டாரு காமெடின்ற பேரில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா கிட்ட அது புகஞ்சு அப்படியே பெருசாக வெடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். கமருதனுக்கு எனக்கு தெரிஞ்சு ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு அதிகபட்ச சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. என்ன ப்ரோ இந்த ஒரு சம்பவத்துக்கா திட்டினதுக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரீமா ரொம்ப கேவலமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்த ப்ரோமோல நீங்கள் பார்க்க தான் போறீங்க. ஸோ இதை பார்க்கும்போது அவ்வளோதான் அவன் இவன்ற மாதிரி இப்போ கமருதன் பேசுவார். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாடா போடான்ற மாதிரி பேசுவாங்க. இது ஓரளவு ஒரு மாதிரி தெரியும். ஆனால் இதை தவிர பார்த்தீங்கன்னா நிறைய பேட் வேர்ட்ஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் சாண்ட்ராக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இது மாதிரி ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அது எல்லாத்தையும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். விக்ரம் இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணுவான்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. அதையும் பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இந்த ப்ரோமோலே கிளியராக தெரியுது. அந்த கார் டாஸ்க்ல மொத்த பேரையும் போட்டு அடைக்கிறாங்க. இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டஃப்பான டாஸ்க் தான். அதுவும் விக்கல்ஸ்க்குலாம் ரொம்பவே டஃப்பாக இருக்கும். ஏன்னா விக்கல்ஸ் அடிச்சு பற்றி விட்டாங்க, ரெண்டு பேர் உட்காரலாம் கரெக்டாக. ஸோ அப்படின்னும் போது விக்கல்ஸ் அடிச்சு துரத்துக்கு தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி விக்கல்ஸ் வெளியே வந்துட்டான். ஆக்சுவலாக இந்த டாஸ்க்ல விக்கல்ஸ்லாம் வின் பண்ணல ஓகேங்களா. ஸோ அப்படின்னும் போது அவனு வெளியே வந்துட்டான். ஏன்னா அவனுக்கே தெரியுது. ஏன்னா அவன் இந்த சீட்ல இருந்து பின்னாடி டிக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா படுத்த மாதிரி படுத்த மேனிக்கே இருக்கான். அதனால தான் அங்கிருந்து ஒரு கவுண்டர் சும்மா இருக்கமே தான் கவுண்டர் போடுவோமேன்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருக்கான். எப்படிரா இந்த டாஸ்க்லேயும் உங்களால் ரொமான்ஸ் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி நாங்கள் ஏதோ பண்ணிட்டு போகிறோமே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பார்வதி சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே சொல்லவா கடுப்பாக தான் இருக்கும். அந்த காருக்குள்ளே அவ்வளோ இதில் உட்காந்துட்டு இருக்கும் போது இதுங்க ரெண்டும் கொஞ்சம் குலவாரதை நமக்கு அதால கேட்டு அட என்னடா கன்றாவியே இது கொடுமை ஆண்டவா என்னை காப்பாத்துறா அப்படின்ற மாதிரி தான் அந்த காரில் இருக்க ஒவ்வொருத்தர் மைண்ட் செட் இருக்கும். ஐயோ இதெல்லாம் கேட்கணுமா நான் என் தலையெழுத்தா இது. ஏன்னா இதுங்க ரெண்டு ரொமான்ஸை டிவியில் பார்க்குற நம்மளுக்கே அவ்வளோ எரிச்சலாக இருக்குது. எப்படா கல் எடுத்து ரெண்டு மூஞ்சி பேக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. கரெக்ட் தோணுதா இல்லையா? ஸோ அப்படி தானே இருக்குது ரெண்டு பேர் ரொமான்ஸ். இது ரொமான்ஸ்ன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது எப்படி இருக்கும். நான் நேற்று நைட்டு கூட சொன்னேன். அதாவது நீ வந்து ஹோம்லியாக இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஹாட்டா மாறவா அப்படின்ற மாதிரி பார்வதி கேட்க இதுங்க ரெண்டு பேசுறது ரொமான்ஸ்ன்னு நினச்சிக்கிதுங்க. எதுக்கு ஆக்சுவலாக லவ்ன்றது பிக் பாஸ் வீட்டில் யாரும் பண்ணாமல் இல்லை, எல்லாருமே தான் பண்ணுறது. ஆனால் இந்த விஷயத்தை இவங்களோட இது லவ் மட்டும் ஏன் எல்லாம் கழுவி ஊற்றுறாங்கன்னா இவங்க கண்டென்ட் எப்படின்னா லவ்வை தாண்டி ஒரு மாதிரி காஜி அப்படின்ற ஒரு கண்டென்ட்டுக்கு வந்து போயிடுச்சு. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சு, இது லவ்வே இல்லைடா, இதை வந்து எப்படி க்ளோரிஃபை பண்ண முடியும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்சிருச்சு. அதனால தான் கழுவி ஊற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதான் நடக்குது இந்த சினாரியோ. அப்படின்னும் போது காரில் இருக்க எல்லாருக்குமே கொஞ்சம் இரிட்டேட் தான் ஆகும். சாண்ட்ரா ஏதோ ஃபஸ்ட்டு ஏதோ பேசுகிறாங்க போல. அதுக்கு கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன தெரியும் உனக்கு ஸ்கேம்ட்ரா அப்படின்ற மாதிரி ஏதோ அவங்கள வந்து கலாய்க்கிறான். இது பாரு இதான் இந்த நேம் வச்சாங்க சாண்ட்ரா ஸ்கேம்ட்ரா அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து பாரு இது சாண்ட்ராக்கு வந்து பெருசாக எதுவும் தெரியல. ஆனால் இப்போ கமருதீன் வாயில கேட்கும் போது அப்படியே பத்திக்கிட்டு எரியுது. எப்படி பத்திக்கிட்டு எரியுது. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவன் வந்து கமருதீன் பேசுகிற மாதிரி இருக்கு. ஆனால் சாண்ட்ரா ஏதோ ஒரு வார்த்தையை ஒன்று விட்டுருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து அப்டேட் படி அதுதான் இருக்கு. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா ஏதோ பேசுகிறாங்க. கிளியராக அது கேட்க மாட்டுது, கேட்டு தொலைய மாட்டுது. இந்த ப்ரோமோவில் பிஜிஎம் போட்டு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அதை என்னென்னு கேட்க விட மாட்டானுங்க. இதை நிறைய மியூட் வேறு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லு செருப்பால் அடிப்பேன்னு சொன்னானா இல்லை காரை துப்பிடுவேன்னு சொன்னானா அப்படின்னு தெரியல. அந்த இடத்துல சாண்ட்ரா கேட்குறாங்க எங்கே துப்புடா பார்க்கலாம் பெரிய இவ அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இவனும் ஒரு மாதிரி பேசுகிறான். அவ்வளோதான் உனக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறான். ஸோ அதை பார்க்கும்போது கமருதீன் ஒரு எக்ஸ்ட்ரீம் இறங்கி வந்து பேசுகிறான்னு தெரியுது. ஏன்னா அவன் வாயை அப்படி தான், அவன் வாய்க்கு எப்பயோ பார்த்தீங்கன்னா ஆப்படிச்சு வெளியே துரத்தி விட்டுருக்கணும். ஆனால் விஜய் சேதுபதி உள்ளே வச்சு அழகு பார்ப்பாரு. கமு அப்படின்ற மாதிரி அவரும் அழகு பார்ப்பாரு. ஏன்னா அந்த மனுஷனுக்காக தெரியணும் இவன் இப்படிலாம் ஒரு பொண்ணுங்கிட்ட பிஹேவ் பண்ணுறானே, இந்த மாதிரி ஆட்டிடியூட்ல போகிறானே, இது ரொம்ப தப்பாச்சு அப்படின்றத தெரிஞ்சு இது வந்து ஒரு பேட் எக்ஸாம்பிளாக இருக்குமே அப்படின்றத தெரிஞ்சு புரிஞ்சு இந்த ஷோக்கு நம்ம தானே ஹோஸ்ட்டு, எல்லாம் நம்மளை தானே காரி துப்புவாங்க, அவங்கள துப்பது சரி நம்மளையும் தானே துப்புவாங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கணும். இன்கேஸ் இந்த இடத்துல கமல் சார் இருந்தால் கூட என்ன பண்ணியிருப்பாரு, இப்படி ஒரு கப்பிள்ஸ்லாம் இந்த வீட்டுக்குள்ளே இருக்க வேணாம், அடிச்சு துரத்தி விட்டுலான்னு சொல்லிட்டு எப்பயே பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துல ஒன்று வந்து துரத்தி விட்டுருப்பாரு. ஆனால் விஜய் சேதுபதி அதை பற்றி அக்கறைலாம் இல்லை, கவலையும் இல்லை. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் வீக்கெண்ட் ஆனால் வரேன் ஒரே நாள் 2 ஷூட்டு பேமெண்ட் இருக்கு கிரெடிட்டடு முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். ஸோ சிம்பிள், ரொம்ப சிம்பிள். 15 வாரம் ஓகே, 15 நாள் அவரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 மாதம், அவரை பொறுத்த வரைக்கும் 15 நாள் ஷூட்டுக்கு வரேன், என்னை வச்சு ஷோ எடுத்துக்கோங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை பேசுவேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியில் உங்களோட மைக்கு நீங்கள் சொல்கிறதே இந்த வாய் வந்து டெலிவரி பண்ணும் அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். என்ன பாடி லாங்குவேஜ் மட்டும்தான் இருந்து டைரக்ஷன் ஃபுல்லாக உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் ஹோஸ்ட்டுக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா இந்த ஷோவில் ஏதாவது சொதப்புச்சுன்னா அவரை தான் போட்டு திட்டுவாங்க. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக சொல்லிடுறாரு, கையை வச்சுக்கிட்டு விமர்சனங்களை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதாவது ஒரு மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா திட்டுறதை கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சரி இதை திருத்திக்கலாம் இதை மாற்றிக்கலாம்னு நினச்சா நம்ம விமர்சனம், அதாவது அவர் மேலே ஒரு விமர்சனம் வைக்கிறது நியாயம். அவர் தான் சொல்லிட்டாரு விமர்சனங்களை வரவேற்கிறோம், மாற்றிக்கலாம் மாட்டோம், விமர்சனங்களை வரவேற்போம், எல்லாம் சொல்லுங்கள் கேட்போம், கேட்டுட்டு அதுக்கு வந்து ஆக்ஷன்லாம் எடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஷோ இப்போ வரைக்கும் பிக் பாஸ் டீம் கொண்டு போயிட்டு இருக்காங்க. அவரும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்காரு. சொல்லிட்டு இருப்பாங்க
போல டீம் சோஷியல் மீடியாலாம் பார்க்காதீங்க சார். எல்லா மக்கள் ஒரு மாதிரி மாற்றி பேசுவாங்க, உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க சார். நாங்கள் சொல்கிறத மட்டும் நம்புங்க சார், நாங்கள் தான் சார் ஜெனியூனான ஆட்கள், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை, உழைப்பு, உயர்வு அப்படின்ற மாதிரி ரொம்ப நியாயமான ஆட்கள்னு பிக் பாஸ் டீம் சொல்லிடுவாங்க போல. இந்த மனுஷன் அப்படியே நம்பிக்கிட்டு அதை பண்ணிட்டு இருக்காரு. எனிவேஸ், ஏன்னா இல்லை இது அது மட்டும் அப்படி இல்லைன்னா இன்னத்துக்கு எப்போ ரெட் கார்டு கொடுத்து அமைச்சிருக்கணுங்க. இந்த சுச்சுவேஷனை பார்க்கும்போது கமருதீனுக்கு ரெட் கார்டுக்கு மேக்ஸிமம் சான்ஸ் இருக்கோ, இவ்வளோ அதாவது ஷோ எண்ட் ஆகிற சமயத்தில் ரெட் கார்டு ஒருத்தன் வாங்கிட்டு வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அந்த ப்ரோமோ கமெண்ட்ஸில் அவ்வளோ பேர் கழுவி ஊற்றுறாங்க. அதுக்குன்னு சாண்ட்ரா கரெக்டு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது. சாண்ட்ரா பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன விஷயத்துக்கு அவ்வளோ ட்ராமா போடுவாங்க, இவ்வளோ பெரிய விஷயத்துக்கு ஒரு ட்ராமா போடாமல் இருப்பாங்க. அடுத்த சம்பவத்தை பாருங்க, அடுத்த சம்பவம் தெரிக்கும், பிக் பாஸ் வீடு வெடிக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்க போது. ஒன்றும் பெரிய இதெல்லாம் சும்மா ஆரம்பம் ஜுஜிபி. இதுக்கப்புறம் தான் அதாவது கமருதீனால சண்டை தான் போட முடியும், சாண்ட்ராவால் பார்த்தீங்கன்னா ஒரு சீரியலே அங்கே ஓட்ட முடியும். அடுத்து ஒரு மெகா சீரியல் இருக்குது, அதில் ஏகப்பட்ட அழுகாட்சிகள் இருக்குது, ஏகப்பட்ட பதட்டங்கள், அப்படியே ஒரு மாதிரி வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்தம்பிச்சிரும். அது எல்லாமே அடுத்தடுத்து காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கான எபிசோட் லைவை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க லைவை பாருங்கள். உண்மையிலேயே லைவ் இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தட் மீன்ஸ் இந்த டாஸ்க் ஆரம்பிச்சதுக்கப்புறம், டாஸ்க் என்ன பொறுத்த வரைக்கும் நைட்டு தான் ஆரம்பிக்குது, ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு டாஸ்க் இருக்குது. ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த டாஸ்க் ஆரம்பிக்குது அப்படின்னும் போது ஸோ பகல் ஃபுல்லாக எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் தெரியல, ஆனால் நைட்டு சும்மா மஜாவாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஒரு நல்ல மெகா சீரியல் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா வந்து ஷோவை பாருங்கள். ஒரு மாதிரி சூப்பராக உங்களுக்கு சீரியலை விட இங்கே தான் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் நிறையா கிடைக்கும், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கமருதீன் பண்ணுறது ரொம்ப ஓவர் டூ போகிற மாதிரி இருக்குது. இங்கே சாண்ட்ரா வார்த்தையே விட்டாலும் அவனோட ஆட்டிடியூட் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி, அவன் வார்த்தை விடுறத பற்றி ரொம்ப இறங்கி திட்டுற மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி பொறுக்கின்னு இவங்க ஏதோ சொல்லியிருக்காங்க போல. யார் பொறுக்கின்னு கேட்குறான். அதான் சொல்கிறேன், இங்கே சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்டாக பேசுகிற மாதிரி இருக்கு. ஓகேங்களா, நமக்கு கேட்கல, மேபி அவனுக்கு கேட்கும்ல. பொறுக்கின்னு சொன்னதாகட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாரு ஒரு வார்த்தை வர்றாங்க, உள்ள இருக்கிறதுலாம் வெளியே வருது அப்படின்ற மாதிரி சம்திங் ஏதோ வார்த்தையை சொல்கிறாங்க, எவ்வளோ இருக்கு பாரு அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த இடத்துல சாண்ட்ரா என்னமோ பேசுகிறாங்க, ஆனால் ரொம்ப சைலண்டாக என்ன வார்த்தைன்னு எக்ஸாக்டாக தெரியல. புரியுதுங்களா? அவங்க ஏதோ ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, இவனுங்க வேறு மியூட்டை போட்டு தொலைகிறானுங்க. ஸோ அதனால் என்ன வார்த்தை எக்ஸாக்டாக தெரியல இவங்க ஒரு. ஆனால் நம்மளுக்கு வந்து அப்டேட் படி அதுதான், சாண்ட்ரா ஏதோ அசிங்கமாக பேச போய் தான் திருப்பி இவனும் அசிங்கமாக பேசியிருக்கான் அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ அவங்க என்ன வார்த்தை சொன்னாங்க, அதுக்கு இவன் என்ன வார்த்தை சொன்னான் அப்படின்றது எல்லாமே ஷோ பார்த்தா தான் தெரியும். ஆனால் பஞ்சாயத்து கன்ஃபார்ம், தீர்ப்பு விஜய் சேதுபதி என்ன எழுத போகிறாரு அப்படின்றது தெரியல. ஏன்னா இப்போதைக்கு மக்கள் படி என்ன சொல்கிறாங்கன்னா அவனுக்கு ரெட் கார்டு கன்ஃபார்ம். அவனுக்கு மட்டும் இல்லை, பார்வதிக்கு சேர்த்து ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா 2 டாக்ஸிக்கையும் முதல்ல அடிச்சு துரத்துங்கடா வீட் அவுட் அப்படின்ற மாதிரி இருக்குது. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் ரொம்ப 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 பயங்கரமாக டாக்ஸிக்காக போயிட்டு இருக்கு. டாக்ஸிக் தான். இந்த மாதிரி ஒரு சீசனை பார்த்துருக்கவே முடியாது. இதுக்கு வந்து பெரிய கிரெடிட்ஸ் வந்து நம்ம விஜய் சேதுபதி தான் கொடுக்கணும், பிக் பாஸ் டீமுக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா கண்டஸ்டன்ட் செலெக்ஷனில் ஆரம்பிச்சது இந்த டாக்ஸிக் இந்த மாதிரி இருக்கிறது. ஸோ அங்கேருந்து ஒரு 2-3 வாரத்தை அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இப்படி தான் போகுது அப்படின்ற மாதிரி. அப்பயே பாதி கண்டஸ்டன்ட் அடிச்சு பற்றி விட்டுருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை. வைல்ட் கார்டு என்ட்ரியில் புதுசாக ஒரு 10 பேரை தூக்கி இறக்கிருக்கலாம். ஆனால் அதை இவனுங்க பண்ணவே இல்லை. கரெக்டாக இவனுங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ டாக்ஸிக்காக போனால் எனக்கு என்ன, நான் பாட்டுன்னு ஏதோ ஒன்று ஓட்டுவேன், டிஆர்பி வந்தால் வருது. ஏன்னா அப்படி தான், டிஆர்பி இல்லை படுமட்டமாக தான் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, அது ஒரு மாதிரி பாவலை காமிப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உருட்டி பெரட்டி இந்த ஷோ வந்து முடிக்கணும் அப்படின்றது அவங்க மோட்டிவ். அதை தான் இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஆனால் விக்கல் சீக்கிரம் டேய் வேற லெவல்ரா, சும்மா ஒரு லைட்டாக அப்படி கொளுத்தி போட்டால் அது இவ்வளோ பெருசாக வந்து முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. எனக்கு அப்படி தான் தோணுது. அவன் சும்மா படுத்துட்டு இல்லாமல் ஆல்ரெடி நீயே பார்த்தீங்கன்னா முக்கிட்டு இருக்க. ஸோ இதில் வந்து உனக்கு கவுண்டர் ஒரு கேடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எனிவேஸ் உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா பை பை.